வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். Saying today is a sitting day and that you are supposed to be here. The whole country knows you are sitting. No, honorable member, please. I am asking the honorable member. Have you produced that letter to a court? So far the Secretary General asked me to sit until 5:30 p.m. Then only they will give the letter. They will never give a letter before that. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு பிடியாணை உத்தரவு. நான் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது எப்படி நீதிமன்றம் செல்வது? பாராளுமன்ற சபையில் ஏற்பட்ட குழப்ப நிலை. Over all other things, because the parliament is supreme. This is a sovereign body. This is a supreme body. So his priority is to attend parliament. அனுரவுக்கு உதவ முன்வந்த ரணில் விக்ரமசிங்க உருவாகும் புதிய குழு. தொடர்ந்தும் சிக்கலில் மாட்டும் பிள்ளையான் மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு. வெளிநாட்டு தம்பதி ஓட்டிச் சென்ற மோட்டார் வாகனத்தால் பரிதாபமாக பறிபோன இளைஞனின் உயிர். இரத்தக்கரைகளுடன் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட ஆணின் சடலத்தால் பரபரப்பு. போலீசார் தீவிர விசாரணை. இலங்கையை நெருங்கி வரும் ஆபத்து. புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜாவால் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு நோய் பரவல். உயிரிழப்புகள் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இலங்கைக்கு அமெரிக்காவால் வெளியான புதிய அறிவிப்பு. இன்று முதல் பெரும் சிக்கல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். Honorable Archana Ramanathan. Honorable Archana Ramanathan, I am talking to you. Honorable Archana Ramanathan, can you listen to me? Have you requested a letter? Honorable Archana Ramanathan, can you listen to me? Have you requested a letter from Parliament saying today is a sitting day and that you are supposed to be here? The whole country knows you are sitting. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மீது நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்த விவகாரம் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. General asked me to sit until 5:30 p.m. Then only they will give the letter. They will never give a letter before that. So far, 1,000 letters I have brought from the Secretary General. Have you requested for this day? Sit down. Honorable member, have you requested for this day? So you have not requested this morning or whatever it is. அமர்வில் கலந்து கொண்ட அர்ச்சுனா நாடாளுமன்ற அமர்வு நடைபெறுவதை நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்த போதிலும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து எதிர்க்கட்சி எம்பி ஹர்ஷடி சில்வா நாடாளுமன்றத்தில் இருந்த உறுப்பினரை கைது செய்ய நீதிமன்றம் எவ்வாறு பிடியாணை பிறப்பித்தது என கேள்வி எழுப்பினார். இதனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சபையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் கடமைகளை எவரும் தடுக்கக்கூடாது என்றும் உறுப்பினரின் சிறப்புரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த பிரதியமைச்சர் சுனில் வட்டஹல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தேவையான சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற விசாரணைக்கு முன்னிலையாக வேண்டியது கட்டாயம் எனவும் தெரிவித்தார். மேலும் எம்பி சுஜீவ சேனசிங்க இது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பாதிக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை என்பதால் நாடாளுமன்றம் இது குறித்து பொதுவான தீர்மானம் எடுக்க வேண்டும் என கோரினார். இறுதியில் அமர்வுக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாலி உடனடியாக எந்த உத்தரவும் வழங்க முடியாது என்றும் இந்த விடயத்தில் நாடாளுமன்றம் உரிய கவனம் செலுத்தும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் நிலுவையிலுள்ள வழக்குகளின் விசாரணை தாமதத்திற்கு தீர்வு காணும் நோக்கில் நாடாளுமன்றத்தின் மூலம் விசேட குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யோசனை முன்வைத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கருத்து வெளியிட்ட அவர் நாட்டில் நிலுவையிலுள்ள 1.1 மில்லியன் வழக்குகளுக்கான தேர்வுகளை ஆராய்வதற்காக அனைத்து கட்சிகளும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்காக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி
புதிய சபாநாயகரிடம் சமர்ப்பிக்குமாறும் எதிர்க்கட்சி தலைவரிடம் தாம் கோரிக்கை விடுத்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் பிரித்தானியா உள்ளிட்ட பிற நாடுகளில் வழக்கு நிர்வாகம் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்து இலங்கையில் டிஜிட்டல் நீதிமன்ற முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டுமென அவர் குறிப்பிட்டார். அத்தகைய நடவடிக்கைகள் தாமதமின்றி முன்னெடுக்கப்பட்டால் நீதித்துறை செயல்திறனை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான விசாரணையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொலைக்காணொலி தொழில்நுட்பத்தினூடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். மேலும் வழக்குடன் தொடர்புடைய ஏனைய 2 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இருதரப்பு முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த நீதவான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 3 மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த 5 கொலை சம்பவங்களிலும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை ஹவரணை பிரதான வீதியின் கந்தலாய் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் வெளிநாட்டு தம்பதியினர் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு தம்பதியர் சென்ற மோட்டார் காரும் கந்தலாயிலிருந்து ஹவரணை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் 148ஆம் மைல்கல் அருகிலுள்ள கித்துள் உத்துவ பகுதியில் நேருக்கு நேர் மோதியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மோதலில் மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி முழுமையாக எரிந்து நாசமானது. காயமடைந்த அனைவரும் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பின்னர் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பஹா மாவட்டத்தின் கட்டுகஸ்தர பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். நேற்று கம்பஹா போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டினுள் இருந்த குறித்த சடலத்தை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் கட்டுகஸ்தர பகுதியை சேர்ந்த 60 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகில் இரத்த கரைகள் காணப்பட்டதாகவும் இதனால் மரணத்தின் தன்மை குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதவான் மேற்கொண்ட ஆரம்ப விசாரணைகளின் பின்னர் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கம்பஹா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மரணம் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் கம்பஹா போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை எல்னினோ காலநிலை தாக்கம் நெருங்கி வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் முகாமைத்துவத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியரும் கலை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் ஏற்பாட்டில் எல்னினோ காலநிலை மாற்றம் தொடர்பான விசேட விழிப்புணர்வு செயலமர்வு இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பிரதான வளவாளராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். எல் நினோவின் தாக்கம் காரணமாக மத்திய பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் கடல் வெப்பம் இந்து சமுத்திர பிராந்தியத்திற்கு பரவி ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரை அதிக வெப்பநிலையை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார். நீரின் ஊடாக வெப்பம் பரவும் வேகம் நிலத்தின் ஊடாக வெப்பம் பரவுவதை விட பல மடங்கு அதிகமாக இருப்பதால் இந்து சமுத்திரத்தில் ஏற்படும் வெப்ப உயர்வு இலங்கை உள்ளிட்ட சுற்று வட்டார நாடுகளில் வேகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள முல்லைத்தீவு மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் கடுமையான நீர் பற்றாக்குறை உருவாகும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் ஜூலை முதல் செப்டம்பர் வரை கடுமையான வறட்சி நிலவக்கூடும் என்றும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கனமழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவித்தார். அக்டோபர் மாதத்துக்கு பின்னரே காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகம் என்பதால் அதுவரை வறட்சியான காலநிலை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே எதிர்வரும் மாதங்களில் ஏற்படக்கூடிய நீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் வளங்களை பொறுப்புடன் முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் பிரதிநிதிகள், வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக அதிகாரிகள், கிராம பிரதிநிதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
நாட்டில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 50 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள அண்மை அறிக்கையின்படி இந்த நோயினால் இதுவரை 59 பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாடு முழுவதும் 80,114 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் கம்பஹா மாவட்டம் அதிக பாதிப்புக்குள்ளான மாவட்டமாக காணப்படுகிறது. அங்கு இந்த ஆண்டில் மட்டும் 16,950 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 16,021 பேருக்கு டெங்கு நோய் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாத்தறை மாவட்டத்தில் 5,534 பேரும், கண்டி மாவட்டத்தில் 5,437 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 5,245 பேரும், இரத்தினபுரி மாவட்டத்தில் 4,482 பேரும், காலி மாவட்டத்தில் 4,430 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2026 ஆண்டு ஜூலை மாதத்தின் முதல் 23 நாட்களிலேயே 24,739 புதிய டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதுடன் கொசுக்கள் பெருகக்கூடிய இடங்களை உடனடியாக அகற்றுமாறும் சுகாதார அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். கட்டாய உழைப்பை தடுக்கும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இலங்கை உள்ளிட்ட சுமார் 60 வர்த்தக பங்காளி நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு புதிய சுங்க வரிகளை அமெரிக்கா அமல்படுத்தியுள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் கீழ் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் தொடர்புடைய பொருட்களுக்கு 10% சுங்க வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தின் வர்த்தக கொள்கைகளின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. அமெரிக்க உற்பத்தி துறையை பலப்படுத்தவும் உள்நாட்டு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் சுங்க வரிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அதேவேளை தொழிலாளர் உரிமைகள் உள்ளிட்ட வர்த்தகம் சார்ந்த தரநிலைகளை பின்பற்ற நாடுகள் மீது அழுத்தம் செலுத்துவதற்கும் இத்தகைய சுங்க வரிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கும் அதிகளவிலான சுங்க வரி விதிக்கப்படலாம் என வெள்ளை மாளிகை அண்மையில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுவாக இவ்வாறான சுங்க வரிகளை இறக்குமதி செய்யும் நிறுவனங்களே செலுத்த வேண்டியிருப்பதால் அதன் கூடுதல் செலவு இறுதியில் நுகர்வோரின் மீது விலை உயர்வாக பிரதிபலிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் அமெரிக்க தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் நியாயமான வர்த்தக போட்டியை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கைகள் அவசியமானவை என வெள்ளை மாளிகை வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.